लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेः बहुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगळम् प्रणमामि मूर्धना। भूतं सरस्य महदाह्वयमृटनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुमरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। अपगत मदमानैः अन्तिमोपाय निष्ठैः अधिगत परमार्थैः अर्थकाम अनपेक्षैः निखिल जन सुहृद्भिर्निर्जित क्रोधलोकैः वरवर मुनिवृत्तैः अस्तु मे नित्ययोगः। श्री शैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा धृति। श्रीरंग मंगलनिधिं करुणानिवासं श्री वेंकटाद्रि शिखरालय तालमेकं श्री हस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीशन्नमामि शिरसा यदुशैल दीपम्। वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवः न भूतो न भविष्यति। பெரியார்களான ஆஸ்திகர்கள் கூடியிருக்கிற இந்த தோட்டியிலே ஸ்ரீனிவாச கல்யாணம் என்பதை பத்தி அனுபவிக்கணுங்கிறது சபையாருடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக 2 வார்த்தை ஸ்ரீனிவாசனை பத்தியும் அவனுக்கு நாச்சியாரான ஸ்ரீதேவி நாச்சியாரோடையும் பத்மாவதி தாயாரோடையும் நடந்த திருக்கல்யாணங்களை பத்தி சொல்லலாம்னு விளைகிறேன். ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா அவரை பத்தி உலகத்தில் முதல்ல தெரியாம இருக்கணும். அப்ப சொல்லி நாம புரிய வைக்கலாம். ஆனா ஜெகத் பிரசித்தமான ஒரு விஷயத்தை பத்தி ஒருவன் சொல்றேன்னு ஆரம்பித்தா அதுவும் அறிவில்லாதனதான். அதை கேட்கிறோம் மொத்தொருத்தன் தெரிந்தவனே கேட்க வந்தால் அதையும் ரொம்ப அறிவுடைமைன்னு சொல்ல மாட்டார்கள். அப்படி பார்த்தா இன்னைக்கு நாம ஆரை பத்தி பேச வந்திருக்கோம். ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வாராக திருவள்ளுவர் தெரிந்தார் திருமங்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார். அந்த ஆழ்வார் திருவேங்கடமுடையானுக்காக 40 கோஷங்களை பாடினார் தன்னுடைய பெரிய திருமொழிங்கிற பிரபந்தத்திலே. அதுக்கு சொல்றார் ஒரு கோஷத்தில், காளா வேங்கடம் மேய விளக்கே வேங்கடம் மேய விளக்கு. இது திருமங்கை ஆழ்வாருடைய கோஷம். வேங்கடம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கு. அதுக்கு நேர் உயர்ச்சி வைக்கப்பட்ட விளக்காக ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறான். வேங்கடம் மேய விளக்கு ஒரு கோஷத்தில் சொன்னார். மற்ற இடத்திலே அதே ஸ்ரீனிவாசனத்தை பத்தி வேங்கடத்து மலை மேல் இந்த திருவேங்கட மலைக்கு மேலே மேலிய விளக்கு வேதனன் விளக்கு. வேதத்தாலே சிறப்பாக உரைக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் அது போராதென்று அதுல சொன்னது மட்டும் தனக்கு பிரசித்தி அடைவதற்கு போராதென்று எல்லாரும் பார்க்கும்படி குன்றத்திலிட்ட விளக்காக சேவை சாதிக்கிறான் சாதித்தார் திருமங்கை ஆழ்வார். இந்த 2 வார்த்தையும் படி பார்த்தாலும் முதவான் குன்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு. விளக்குனாலே உலகத்துல தன்னைத்தானே அது பிரகாசப்படுத்திக் கொள்ளும். ஸ்வயம் பிரகாசம் ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லுவாங்க. விளக்கை இன்னொரு விளக்கு போட்டு நாம இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். விளக்க வச்சுட்டு மற்ற விஷயங்களை பார்க்கறமே இல்ல, விளக்க பார்க்க அதுவே அமையும். பக்கத்துல விளக்கேற்றி வச்சா இந்த விளக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். தன்னை தானே காட்டி கொடுக்குறியா விளக்கு? விளக்குக்கே தன்னை தான் காட்டுகிற பெருமை. ஆனா இந்த விளக்கு எப்படி இருக்கு? அதை நிலத்துல வைத்தாலே எல்லா இடத்துக்கும் பிரகாசம் தெரியும். அந்த விளக்கை தூக்கி ஒரு மாடத்துல ஏற்றி வைக்கிறோம். வீட்டு வாசல் 2 மாடம் வைத்து ஏற்றி வைக்கிறோமே, கொஞ்சம் உயரத்துல இருந்தா இன்னும் நிறைய ஒளி கொடுக்கும். அதுவும் போராதுன்னு இன்னும் குன்றத்திற்கு மேல விளக்கை ஏற்றி வைத்தோம்னா எல்லாருக்கும் விளக்கு தானும் ஒளி வைக்கணும்.
விளக்கே இன்னொருத்தரை எதிர்பார்க்காது. அது கொஞ்சம் வசனத்துல வச்சாலே எல்லாருக்கும் ஒளி கொடுக்கும். இந்த குன்றத்துக்கும் மேல ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா அந்த விளக்கோட ஒளியை பத்தி யாருக்கும் சந்தேகம் இருக்காது. எல்லாரும் உடனே தெரிந்து கொள்வார்கள். அப்படி ஏற்றப்பட்ட விளக்குத்தான் பகவான் திருமான் ஸ்ரீவன் நாராயணன் ஸ்ரீனிவாசன். திருவங்கியாழ்வான் அதுதான் உரைத்தார். வேங்கடம் மேய விளக்கே வேதனல் விளக்கே மேவினான் திருவேங்கடத்தே. வேதத்துல ஒருத்தனை சொல்லிருந்தாலே அதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். அது ஏதோ வேதத்தில் இருக்கிறபடியால நமக்கு அவ்வளவா புரியாது. கண்ணுக்கு நேரம் பார்க்கறதுதானே நாம ஒதுப்போம். நமக்கு வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்களை வேதம் சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கிறது இல்லை. புரியறதுக்காக சொல்றேன். சாஸ்திரம் ஸ்நாத்வா உஞ்சீதா வார்த்தை சொல்லி குளித்து குடி. தமிழர்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. எதுவா இருந்தாலும் குளித்த பிற்பாடு ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடணும், குளித்து குடின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வேதம் ஸ்நாத்வா உஞ்சீத, ஸ்நானம் பண்ணிட்டு போஜனம் பண்ணுன்னு சொல்லிருக்கு. இது ஆச்சரியம் என்னன்னா, தனியா ஸ்நானம் பண்ணுறது வேதம் எங்கேயுமே சொல்லலை, தனியா போஜனம் பண்ணுறது வேதம் எங்கேயுமே சொல்லலை. ரெண்டையும் சேர்த்து ஸ்நாத்வா உஞ்சீத, குளித்த பிற்பாடு குடி, குளித்த பிற்பாடு போஜனம் பண்ணுது. ஏன் குடின்னு தனியா சொல்லலை, ஏன் சாப்பிடுன்னு தனியா சொல்லலை? உடம்பு வியர்வை எடுத்தால் தானே குளிப்பான். அது வேதம் சொல்லி நாம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேதம் சொல்லாம இருக்கிறச்சேவே நான் 4 வேளை சாப்பிடறான். இந்த சாப்பிடுன்னு வேற வேதம் சொல்லிட்டுன்னா இவன் எவ்வளவு சாப்பிடுவன்னே தெரியாது. இதனாலதான் இந்த 2 தப்பையும் வேதம் பண்ணல. அது குடின்னு சொல்லல, சாப்பிடுன்னு சொல்லல. ஆனா அதுக்கு தெரியும் நாம எந்த இடத்துல தவறி விடுவோம்னு. எங்க தவறுவோம்? குளிக்கிறது தனி, சாப்பிடுறது தனி. இது ஒண்ணுக்கு முன்பில் கிடையாது. அங்குதான் சம்சாரிக்கு சந்தேகம் வரும். ஜாகிரதையா அங்க மட்டும் நம்மள வழி நடத்தும் வேதம். எது முன் எது பின் என்பதை மட்டும் நமக்கு சொல்லதே. வேதத்தையே சாஸ்திரம் சாஸ்திரம் சாசனாத்து சாஸ்திரம். என்னதை செய் என்னதை செய்யாது என்று பிரித்து கொடுக்கிறது இல்லையா? அதனாலதான் வேதத்துக்கு சாஸ்திரம் வரும். வேதம் என்பது அறியாததை அறிவிக்கும். நமக்கு எதுல விற்பத்தி ஞானம் இல்லையோ அதை சொல்றதுதான் வேதம். அந்த வேதம் என்ன சொல்லுது? ஏகோகமே நாராயணம் ஆசீது ந பிரம்மா நேஜானா மேமே தியாவா பிருத்திவி நட்சத்திராணி. ஒரு காலத்திலே சிவன் நாராயணன் மட்டும் இருந்தான், மற்ற யாரும் இல்லாத காலம். விஷ்ணுவான பெருமான் சேவை சாதித்தானா? அவன் எத்தனை திருவதாரங்கள் பண்ணினான்? அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. இது ஒரு வேத வாக்கியம். பகவான் பலபடிகளாக அவதரித்தான். அப்படி ஒரு அவதாரம் திருவிக்கிரம அவதாரம். அதை பத்தி சாஸ்திரம் சொல்றது. மிருகோன பீமஹா குச்சனோ கிரிஷ்டா எஸ்ய ஊருஷு திரிஷு விக்கிரமணேதி அதிக்ஷயந்தி புவனானி விஸ்வா பரோமாத்ரயா தனுவாதுதானா நதே மகித்வம் அன்வஸ்னுவந்தி உபேதே விஸ்வ ரஜதி பிருத்திவ்யா விஷ்ணோ தேவத்வம் பரமஸ்ய வித்தே. இது சாஸ்திரம், உபனிஷத் வாக்கியம். இந்த வேத வாக்கியம் சொல்லிட்டு பெருமான் உலகத்தை எல்லாம் திருவிக்கிரமனாக தாவி அளந்தான். அப்ப என்ன நடந்ததான்? குஜரோ கிரீஷ்டா, அந்த எம்பெருமான் தன் திருவடிக்கு கீழே உலகத்தை நிறுத்தினான். அவன் சென்று சேர்ந்தது ஒரு மலையிலே. இது உபனிஷத் வாக்கியம். எங்க போய் சேர்ந்தானா? திருவிக்கிரமன். மிருகோன பீமஹா குச்சரஹா கிரிஷ்டா, கிரியிலே சென்று சேர்ந்தான். அதோட முடிச்சுட்டு எதிர்வேதம். அதுக்கு மேல ரிக்வேதம் சொல்லும். அந்த கிரியில போய் சேர்ந்தான் ஒருத்தனை பத்தி சொன்னேனே, அவன் ஆறுங்கிறதை போய் மேற்கொண்டு ரிக்வேதம் விளக்க போறது. கிரியிலே திருவிக்கிரமன் போய் சேர்ந்தான், எதிர்வேதம். அந்த கிரியில போய் சேர்ந்தவன் யாரு தெரியுமா? எங்கெங்கெல்லாம் குன்றுண்டோ அங்கெல்லாம் திருமால் உண்டு. இது பழைய காலத்திலேயே சங்க கால தமிழர்கள் குன்றுள்ள இடமெல்லாம் திருமாலுக்கு வாசஸ்தலம் என்று தானே சொல்லி கொண்டிருக்கார். அதே போல இந்த ரிக்வேத சொல்லித்தான். ஆராயி காணே விகடே சதாந்தே கிரின் கச்ச சதாந்தே. ஆரோட சேர்ந்து நீ போகணும், போக செய்தே சிரிம்பிட்டஸ்ய சிரிம்பிட்டஸ்ய சத்வபிகி தே விட்வாம் சாதயாமசி. இது ஒரு அழகான சூக்தி ரிக்வேதத்துல ஒரு இருக்கு. அது என்ன சொல்றது? கிரிங்கச்ச சதான்வே சிரிம்பிட்டஸ்ய, ஸ்ரீனிவாசனுடைய பீட்டமான ஸ்ரீனிவாசன் நித்தியவாசம் பண்ணுமிடமான மலையை குறித்து செல். இது வேத வாக்கியம், ரிக்வேதம். எதிர்வேதம் என்ன சொல்லிட்டு? மலையை திருவிக்கிரமன் சென்று அடைந்தான். அதை ரிக்வேதம் வியாக்கியானம் பண்றது, அந்த மலை ஸ்ரீனிவாசனுக்கு வாசஸ்தலம். பார்த்தோம்னா மேலிய வேதனல் விளக்கு ஆழ்வாரியன் தெரிவித்தார். வேதத்தாலே சொல்லப்பட்ட விளக்கு ஸ்ரீனிவாசன். வேதத்துல சொன்னதே பெரிய வைபவம் பகவானுக்கு. இன்னும் அதுக்கு மேல போராதுன்னு குன்றத்தின் மேலேயும் ஏற்றி வைத்தால் இந்த பகவானுடைய பெருமை ஆருக்கு தெரியாத குழப்பது? எல்லாருக்கும் தெரியும். திருக்குழந்தை 6வது தானே.